தங்க நகை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆணுக்கும் பிடிக்கும், பெண்ணுக்கும் பிடிக்கும். முதல்ல எல்லாம் பொண்ணுங்க தான் விரும்பிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்களும் விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப யாருக்கெல்லாம் தங்க நகை அதிகமாக சேரும் கேட்டீங்கன்னா, 3ஆம் இடம் கழுத்தை குறிக்கும். இதுல குரு பகவானுடைய நட்சத்திரத்துல இந்த கிரக அமைப்பு உண்ட கிரகம் இருக்கு அப்படின்னாவே உங்களுக்கு உண்டான பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி தங்க நகை வாங்குற நேரம் அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் எந்த ஸ்டார்ல இருக்காருன்னு பாருங்க. அவர் 6, 8, 12 இல்லாம 3, 5, 7, 9, 11 இந்த பாவகத்தோட நட்சத்திரத்தில் இருக்காரு, அதுவும் நட்பு கிரகமா இருக்கு அப்படிங்கும் போது அந்த நட்சத்திரம் போய் வாங்கினீங்க வச்சுக்கோங்க, கண்டிப்பா நகை சேருங்க. நகை வாங்கி வச்சீங்கன்னா அது வளர்ச்சியும் கொடுக்கும், அது பேங்குக்கு போகாமையும் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு யோகம் உள்ள நட்சத்திரம் இருக்கு, அந்த ஸ்டார்லயும் நீங்க வாங்கிக்கலாம். 2வது, அவசரப்பட்டு உங்களோட அழைச்சிட்டு போறீங்க இல்லையா, அவங்க ஆப்போசிட் நட்சத்திரமா இருந்தாவோ அது பாதிப்புகள் இருந்தாவோ அதுவும் தவறா போயிடும். அதனால நகை வாங்க போகும்போது நீங்க உங்க குடும்பத்தோட மட்டும் போயிட்டு வாங்க, இதுதான் முக்கியம்.